Hi guys, good evening to all. Yes, 8:30 ஆயிடுச்சு. ஸோ லைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ பீப்புளெலாம் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வில் ஸ்டார்ட். என்னோட வாய்ஸ் கேக்குதா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்ததுன்னா ஜஸ்ட் ஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 5. ஓகே, ஸோ குயிக்லி ஷேர் மை ஸ்க்ரீன். ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஸ்டார்ட் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், சூப்பர். லெட்ஸ் டைப் ஸ்டார்ட். We can start now. So who is UI designer? ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யார் யூஎக்ஸ் டிசைனர், யார் யூஐ டிசைனர் சொல்லிட்டு அதை டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ யூஐயில் என்னென்னலாம் வரப்போகுது, எப்படிலாம் வரும், அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்டு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ரெடி? ஐ திங்க் ஸோ எல்லாருமே ரெடி ஸ்டார்ட் போட்டுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் designers used to build interfaces in software or computerized devices focusing on look and feel or style. ஓகே, ஸோ டிசைனரோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட், அதாவது கம்ப்யூட்டர் ப்ராடக்ட், மொபைல் ஃபோன் ஆர் வெப் டிவைசஸ் ஆர் டேப்லெட், எனி கைண்ட் ஆஃப் டிவைஸ் டிசைன் வந்து எப்படி இருக்க போகுது, அதாவது லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்க போகுது, ஓகே, அதோட ஸ்டைல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத டிசைன் பண்றவங்களுக்கு பேர் தான் யூஐ டிசைனர். ஸோ தே வில் கிரியேட் ஆல் தி விஷுவல் டிசைன்ஸ். அதாவது ஒரு யூஐ எலமெண்ட்னா எப்படி இருக்கும், லோகோ எப்படி இருக்கும், ஓகே, ஒரு பட்டன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பேனர் எப்படி இருக்கும், ஒரு கம்ப்ளீட் லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் தே வில் கிரியேட். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் பண்றவங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனர் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு ஃபாலோ பண்றதுக்கு.
ஸோ யூசர் இன்ட்ராக்ஷன் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் நோட் இட் டவுன். யூசர் இன்ட்ராக்ஷன் கைட்லைன்ஸ். ஓகே. ஸோ யூஐ டிசைன் ரெஃபர்ஸ் டு graphical user interface and other forms. Okay, got it. So UI பத்தி உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா UI அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். Okay, super. Thank you guys. Thank you for replying. Okay, next பார்க்கலாமா? Yes. ஸோ மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன்ஸ் இருக்கு. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், வாய்ஸ் எம்பார்டர்டு யூசர் இன்டர்ஃபேஸ். கமாண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடிங், அதாவது கோடு மூலியமா ஆப்ரேட் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேசஸ், அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேசஸ். அதாவது உங்களுடைய ஓஎஸ் லாகின் ஆகும்போது கமாண்ட் போட்டு இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்களா? ஓஎஸ் லான்ச் ஆகும்போது கமாண்ட் போட்டு லாகின் பண்ணுவாங்க, லாக் ஆஃப் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது தான் நம்ம ஒர்க் பண்றது. மவுஸ் கர்சரை வச்சு கிளிக் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு பேரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். மவுஸ் கர்சர், கீபோர்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ். வாய்ஸ் எனேபிள்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஹை ஐ எம் சிட்டி ரோபோட், ஸ்பீட் 1 TB மாதிரி கமாண்ட் கொடுக்க ஒர்க் ஆகும். தட் இஸ் யூசர் இன்டர்ஃபேஸோடைய 3 டைப்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ கிராஃபிக்கல் GUI-ன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவல் ரெப்ரசன்டேஷன் ஆன் டிஜிட்டல் கண்ட்ரோல் பேனல்ஸ். கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் இஸ் அ GUI அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேசஸ், நாட் ஒன்லி கம்ப்யூட்டர், மொபைல் ஆப், எனி ஃபார்ம் ஆஃப் LCD LED டிசைன்ஸ் வச்சிருக்கிற எல்லா ஃபார்ம்ல இருக்கிற அந்த ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் என்ற மெத்தடாலஜி தான் பயன்படுத்துறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாய்ஸ் கண்ட்ரோல்ட் இன்டர்ஃபேசஸ். அதாவது யூசர் ஒரு ப்ராடக்டை அவங்களோட வாய்ஸ் வச்சு அசிஸ்ட் பண்ணி ஒரு டேட்டாவை எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், தட் இஸ் கால் வாய்ஸ் கண்ட்ரோல்ட் இன்டர்ஃபேஸ். அதாவது ஹாய் சிரி, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கறது, ஹாய் அலெக்சா பிளே சம் சாங் ஃபார் மீ அப்படி சொல்றது, ஓகே கூகுள் அப்படின்றது, இது எல்லாம் வாய்ஸ் கண்ட்ரோல். இந்த மாதிரி ஒவ்வொரு டிவைஸ்க்கும் வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மூவ்மெண்ட்ல பில்ட் ஆயிட்டு இருக்கு. கெஸ்டர் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோல் வச்சு, ஓகே, விர்ச்சுவல் ரியாலிட்டி வச்சு இன்புட் பண்றாங்கல்ல, தட் இஸ் கால் கெஸ்டர் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஷன் ப்ரோ OSல இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி UI வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், பல்வேறு விதமான டிவைஸுக்கு தகுந்த மாதிரி. ஆனா UXன்றது எப்பயுமே மாறாதது ஒன்று.
பேஸ்ட் ஆன் யூசர், பேஸ்ட் ஆன் திங்ஸை பொறுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, டிசைன் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ கெஸ்டர் பேஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ2டில ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ற மாதிரி, குத்துச்சண்டை போடுற மாதிரி எல்லாம் எல்லாமே விஷன் ப்ரோ ஓஎஸ் வச்சு, மெட்டாவை வச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டா விஆர் கிளாஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கெஸ்டர் பேஸ்டு இன்டர்ஃபேஸஸ். இதெல்லாம் ஏன் ப்ரோ நான் படிக்கணும்? நான் யூஐ யூஎக்ஸ் படிக்க தானே வந்திருக்கேன். ஸோ யூஐ யூஎக்ஸ்ல யூஎக்ஸ்ன்றது யூசரை பேஸ் பண்ணி, ரிசர்ச் பேஸ் பண்ணி நடக்கிற சைக்காலஜிக்கல் பேஸ்ட் நடக்கிற விஷயங்கள். யூஐ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபார்மேட் ஆஃப் டிவைஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஒர்க் பண்ணணும் நீங்க. ஸோ ஆஸ் அ யூஐ டிசைனர், யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் டைப் ஆஃப் டிவைஸ், அதுக்குள்ள என்ன மாதிரி கண்ட்ரோல் பேனல் இருக்கு அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸை இவ்வளோ டெப்தா நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இல்ல இதை விட டெப்தா கூட நீங்க எங்கேயாவது படிச்சிருந்தா கூட சந்தோஷம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் பத்தி ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, யூஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் லெவல். ஓகே. ஸோ யூஐ இந்த அளவுக்கு டெப்தா நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல, நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, எஸ் யூஐ டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ஆஃப் டிசைன்ஸ், டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ். அதாவது ஒரு டிசைனுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன? லேஅவுட், கலர், இமேஜ், ஐகான், அதுக்கப்புறம் அதோட லாங்குவேஜ். ஒரு ஃபண்டமெண்டலா தெரிஞ்சுக்க வேண்டிய சில அடிப்படை டிசைன் எலமெண்ட்ஸ் வந்து இதுதான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டிசைனோட ஃபவுண்டேஷன்ஸ் படிக்காமலே யூஐ யூஎக்ஸ் டிசைனுக்குள்ள போய் உட்காந்துட்டு டைரக்டா போய் உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ டிசைனை வந்து முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம, டிசைனை பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம உள்ள போய் உக்காந்தோம்னா, உங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிடலாம். ஆனா லாங் ரன்ல உங்களால என்ன பண்ண முடியாது, சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ டிசைன் ஃபண்டமெண்டல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் சொன்னேன். லேஅவுட், கலர், இமேஜ், ஐகான், லாங்குவேஜ். இட்ஸ் 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே. அதுக்கப்புறம் வேற என்னென்ன ப்ரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஒயிட் ஸ்பேஸ், கலர், கான்ட்ராஸ்ட், ஸ்கேல், அலைன்மெண்ட், டைப்போகிராஃபி, விஷுவல், hierarchy. These all factors are very very important for the design. White space, color, contrast, scale, alignment, and typography, visual hierarchy. These are much important factor. Okay. So you need to ensure that your interfaces and your elements easy to access and understand. அது எல்லாத்தையும் யூஸ் பண்ற மாதிரியான ஆக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க பக்காவா ப்ராப்பரா உங்களோட யூசருக்கு தெரியப்படுத்தணும் ஆஸ் அ டிசைனரா. ஓகே. இதை நீங்க பண்ணாதான் யூ ஆர் அ யூஐ டிசைனர். ஸோ டிசைன் ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல்ல இந்த டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே. ஸோ ஒயிட் ஸ்பேஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைப்படுற இடத்துல கரெக்டான ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்கணும். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா என்னோட டாக்குமெண்ட்லேயே லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். மேலே ஒயிட் ஸ்பேஸ், கீழே ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் நடுவில் ஸ்பேசஸ் இருக்குது. இது பேட், இந்த மை டைட்டில் இருக்குல்ல, இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது, தப்பா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் இது வந்து ரைட்டான ஒரு எக்ஸாம்பிள். எப்படி டிசைன் வந்து ஸ்பேஸ் மேலே விட்டு, கீழே விட்டு, சைடில் விட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஒயிட் ஸ்பேஸ் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒயிட் ஸ்பேஸ் பிட்வீன் டிசைன் எலமெண்ட், பேடிங், மார்ஜின், லைன் ஹைட்,
யூ கேன் சிக்னிஃபிகன்ட்லி இம்ப்ரூவ் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் தி டெக்ஸ்ட். இது எல்லாம் ப்ராப்பரா பண்ணாதான் அதோட லுக் அண்ட் ஃபீலே நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இதுல கேப்பே இல்ல. இங்க கேப் விட்டுருக்காங்க. ப்ராப்பரா லைனுக்கு லைனுக்கு இருக்கு. இங்க ஸ்பேஸ் இருக்கு. இங்க பக்கத்துல ஸ்பேஸ் இருக்கு. அப்போ இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த ரோல ப்ளே பண்ணுது பாத்தீங்களா? சோ ஒயிட் ஸ்பேஸ் இஸ் மச் நீடட். ப்ளீஸ் கைண்ட்லி நோட் இட் டவுன். ஒயிட் ஸ்பேஸ். ஒயிட் ஸ்பேஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா WS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ சோ மச். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்ட லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட் இதுதான் நீங்க மேக்ஸிமம் பார்த்திருப்பீங்க. ஓகேவா? அலைன்மெண்ட் எப்படி இருக்கும்? லெஃப்ட், ரைட், சென்டர். Alignment can improve things with minimal code. Okay. Alignment is the process of ensuring that every element is positioned correctly in relation to other elements, again with just three properties: margin, transform and text align. Okay. அதாவது என்னோட டாக்குமெண்ட்ல என்னுடைய ஐட்டம்ஸ் எல்லாம் கரெக்டா அலைன் ஆயிருக்கா, ப்ராப்பரா பொசிஷன்ல இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு தான் அலைன்மெண்ட். ஓகேவா? ஸோ அலைன்மெண்ட் நல்லா பண்ணாம விட்டீங்கன்னா உங்க ப்ராடக்ட் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா கண்ணாமுன்னான்னு இருக்கும். இப்போ நான் இதுவே இந்த ஒயிட் ஸ்பேஸ்க்கு ஈக்குவலா லெஃப்ட் அலைன் பண்ணியிருக்கேன்னா, இதுவே லைட்டா இது உள் பக்கம் வந்திருந்ததுன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் அலைன்மெண்ட்ன்றது. என்னன்னா லெஃப்ட் அலைன்ல இருக்குன்னா லெஃப்ட் லைன், சென்டர் லைன்னா சென்டர் லைன், ரைட் அலைன்னா ரைட் அலைன். காட் இட்? ஸோ அலைன்மெண்ட் பத்தி ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அலைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ALIN. ALIGN டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
எஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் கலர். ஸோ கலர் இஸ் தி ஃபர்ஸ்ட் UI டிசைன் ஃபண்டமெண்டல் that shapes the user experience. It can be set the basic mood, tone, concept, and annotation for the brand. Okay, உங்க கலரை டிஃபைன் பண்றது மூலியமா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு பயங்கரமான சக்சஸ் கொண்டு வர முடியும். சீரியஸா உண்மை. பாசிட்டிவ் கலரா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு பல பல கோடி கிட்ட யூ கேன் மேக் அ டர்ன் ஓவர். இட்ஸ் ஈஸிலி பாசிபிள் வித் கலர் சைக்காலஜி. கலர் சைக்காலஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூசிங் அ பிராண்ட் கலர் இஸ் அ டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ கலரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நோட் மை டேர்ம், நோட் திஸ் டேர்ம், கலர் சைக்காலஜி. ப்ளீஸ் நோட் இட் டவுன். கலர் சைக்காலஜி. நீங்க கலர் சைக்காலஜி கரைச்சி குடிச்சிட்டீங்கன்னா, ஐ மீன் அதில் ஃபுல்லா மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா யூ கேன் பிகம் அ பக்கா பிராண்ட் விஷுவலரா மாற முடியும். அதாவது பிராண்ட் டிசைனரா மாற முடியும். ஏன்னா எந்த கலருக்கு எது கொடுக்கலாம் அப்படின்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். காட் இட்? ஸோ கலர் பத்தி ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கலர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கலரை பத்தி மாஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கலர் சைக்காலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ கலர்ல போய் நல்லா நான் படிக்கணும், இல்ல கலரை பத்தி இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த டாபிக் போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். கூகுள்ல போயிட்டு கலர் சைக்காலஜி அப்படின்னு போட்டு பாருங்க. ஓகே. ஜஸ்ட் டைப் கலர்ஸ். எஸ். கலர் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நான் உங்களுக்கு அதை ஸ்கிரீன் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் மூமெண்ட். ஓகே. ஸோ கலர் சைக்காலஜிக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் செஷனே இருக்கு. அது வென்எவர் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலுமே யூ கேன் கெட் இட். ஆக்சுவலி பேசிக்கலி ஒவ்வொரு கலருக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருக்குப்பா. ஓகே, ஒவ்வொரு கலருக்கும் ஒரு எமோஷன் இருக்கு. லைக் சோஷியல் மீடியா கலர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ளூ தான். ஃபேஸ்புக் ப்ளூ, லிங்க்டின் ப்ளூ, ஓகே, அண்ட் தென் ட்விட்டர் இஸ் ப்ளூ. இந்த மூணுமே ப்ளூ கலர் தான் இருக்கும் மேக்ஸிமம். எதுக்காக ப்ளூ கலர்ல இருக்குன்னா ட்ரஸ்ட்ன்ற ஒரே ஒரு காரணம் தான். சோஷியல் மீடியாவில் நீங்க பர்சனல் விஷயத்த போடுறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம்ன்றது உங்க மைண்டுக்கு தெரியும். ஆனா ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிட்டா நீங்க ஈஸியா போட்டுருவீங்கன்றதுனால தான் இந்த ப்ளூ கலர். இதை பாருங்க, ப்ளூக்கான கலர்ல ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு. ஸோ இதுதான்ப்பா விஷயம். இன்ஸ்டாகிராம் ஏன் அப்படி இருக்கு? இன்ஸ்டாகிராம் ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி பிங்க் கலர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்லி யங் ஆடியன்ஸ் பிடிக்கிறதுக்காக. உண்மையாலுமே சொல்றேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்க, அதாவது இப்போ யங்ஸ்டர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபேஸ்புக்ல அக்கௌண்டே வச்சு இல்ல. புரிஞ்சுதா? ஸோ எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அ ஆடியன்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் யங்ஸ்டர்ஸ், நாட் ஃபார், அதாவது ரொம்ப ஏஜ்டா இருக்கிற பீப்புள் யாரும் இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா அதோட அட்ராக்ஷன் ஒன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ். இந்த சைக்காலஜி மேட்டர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் when you want to become a UI UX designer. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே. ஸோ கலரை பத்தின ஒரு டீட்டெயில் அவேர்னஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலருக்கும் என்னுடைய ஃபோர் கிரவுண்ட் கலருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வேற்றுமைப்படுத்துறதுக்காக யூஸ் பண்றது தான் கான்ட்ராஸ்ட். அதாவது கருப்பு கலர் பேக்ரவுண்ட்ல கருப்பு கலர் டெக்ஸ்ட் போட்டீங்கன்னா தெரியுமா? தெரியாது. அதுவே கருப்பு கலர் ஒரு டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல, சாரி, ஒரு பேக்ரவுண்ட்ல ஒயிட் கலர் டெக்ஸ்ட் போட்டீங்கன்னா தெரியுமா? கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல கருப்பு கலர்ல டெக்ஸ்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியுமா? எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட் தெரிஞ்சு நீங்க ஒர்க் பண்ணணும் ஆஸ் அ UI டிசைனரா. ஸோ கான்ட்ராஸ்ட் நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிசைன் நான் சாம்பிள் ஏதாவது பண்ண சொன்னேன்னா எந்த கலரை எதுக்கு மேல போட்டா கலர் தெரியும்னே தெரியாது. மஞ்சள் கலருக்கு மேல
மறுபடியும் ஒரு பச்சை கலரை போட்டிருப்பாங்க. பச்சையும் மஞ்சயும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலண்டா பிளசண்டா போற கலர்ஸ். அதுக்கு மேல மஞ்சள போட்டா அந்த பச்சைக்கு பேக்ரவுண்டுக்கு பச்சைல போட்டா இது மாதிரி தெரியுமா? சோ யூ வாண்ட் டு ஒர்க் வித் த ஆப்போசிட் கலர்ஸ். இதுக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கான்ட்ராஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கலர் வீல்லாம் போய் படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, கலர் வீல். ஓகே, ஐ திங்க் ஹோப் மை ஸ்கிரீன் இஸ் விசிபிள். ஓகே, கலர் வீல் போட்டு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கெட் த ஐடியா அபௌட் தி ஒவ்வொரு கலருக்கு பேர் என்ன இருக்கு? பிரைமரி கலர்னா என்ன? செகண்டரி கலர்னா என்ன? டெர்ஷரி கலர்னா என்ன? அதை எப்படி செலக்ட் பண்றது? அந்த மாரி நெறைய விஷயங்கள நீங்க பார்த்துக்கலாம். காட் இட்? ஸோ ஆர்ஜிபினா என்ன? சிஎம்ஒய்க்குனா என்ன? இந்த மாரி நெறைய விஷயங்கள நீங்க கலர பத்தி தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கான்ட்ராஸ்ட் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னா, கான்ட்ராஸ்ட் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே. வில் கோ ஃபர்தர். ஜஸ்ட் டைப் கான்ட்ராஸ்ட். ஸோ கான்ட்ராஸ்ட்ல ரொம்ப ரொம்ப பிரைமரியா ஒர்க் பண்ணப்ப, நீங்க ட்ரெஸ் போடும்போது கூட கான்ட்ராஸ்ட்டா தான் ட்ரெஸ் போடுவீங்க. ஆனா டிசைன் பண்ணும்போது அதெல்லாம் மறந்துருவோம் நம்போ. எந்த கலருக்கு எந்த பேக்கிரவுண்ட் வச்சா செட் ஆவும்? எத வச்சா பிளசன்ட்டா இருக்கும்? எத வச்சா டார்க்கா இருக்கும்? கன்சியூமருடைய கண்ணுக்கு பயங்கரமா வலி குடுக்கக்கூடியது என்ன? கண்ணுக்கு வலிக்காத அளவுக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம்? இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குப்பா. ஓகே. காட் இட்? ஓகே. ஸோ கான்ட்ராஸ்ட் ஓரளவுக்கு பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? டைப்போகிராஃபி. ஓகே. டைப்போகிராஃபி இஸ் தி ஆர்ட் ஆஃப் அரேஞ்சிங் லெட்டர்ஸ். உங்களுடைய லெட்டர அரேஞ்ச் பண்ணக்கூடிய செக்மென்ட். டெக்ஸ்ட் சரியா போடலன்னா, உங்க ஆப்பே நல்லா இருக்காதுப்பா. விஷுவல் ஹைரார்கின்னு ஒண்ணு இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும், எதுக்கு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். ஓகே. அத அடுத்த டாபிக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டைப்போகிராஃபி. ஓகே. டைப்போகிராஸ் டைப்போகிராஃபி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் மேக்கிங் யுவர் டிசைன் அஸ்தெட்டிக். ஓகே. இந்த விஷுவல் அப்பீலிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரீடபிலிட்டியோட இருக்கணும். கிளியரா இருக்கணும். யூசரால புரிஞ்சிக்கக்கூடிய சைஸ்ல இருக்கணும். இப்போ உங்களுடைய யூசர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. இஃப் யூ ஹேவ் அ யூசர் குரூப். ஓகே. அந்த யூசர் குரூப்ல என்ன பண்றாங்க? வயசானவங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி ஃபாண்ட்ட பெருசாக்கி போடணும். குழந்தைங்களுக்காக டிசைன் பண்றீங்கன்னா, ஃபாண்ட் ரொம்ப ஃபங்கியா இருக்கணும். இந்த மாரி ஒவ்வொரு யூசர் பெர்சனாவிலிருந்தும் டேட்டாவ கன்சிடர் பண்ணி தான் நீங்க டிசைனே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ யூசருக்கு பேஸ் தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட டெக்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாரி குட் ஃபாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொபர்ட்டோ, எல்வாட்டிகா, பாப்பிங்ஸ் இந்த மாதிரி கார்ப்பரேட் ஃபாண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணணும் ஆப்புக்கு. இந்த கர்சிவ் ஃபாண்ட்ல நெறைய பேர் யூஸ் பண்றாங்கப்பா. தட்ஸ் டோட்டலி ராங் ஆக்சுவலி. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது.
அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த கர்சிவ் ஃபாண்ட், டைம்ஸ் நியூ ரோமன்லாம் எடுத்து போட்டுன்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் அது நல்லா இல்ல ஆக்சுவலி. ஸோ இது உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் தெரியாம அத டிசைன் பண்றீங்க. இட்ஸ் நாட் அ குட் திங் பா. ஓகே. அப்படி டிசைன் பண்ணக்கூடாது. சரிங்களா? எஸ். அதாவது ஆப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கு. ஓகே. ஆப் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா, யூ கேன் கெட் சம் ஆப்புக்கான ஃபாண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. நீங்க நெறைய இருக்கு. மான்ட்ராஸ்ட் இருக்கு, எல்வெட்டிகா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பிங்ஸு. ஸோ இந்த மாரி இந்த ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த செரிஃப் ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, உங்களோட ஆப்புக்கு. இந்த மாரி யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, தப்பான ஒரு ஃபாண்ட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச வரை இந்த மாரி ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாரி ஸ்கிரிப்டோ, இந்த மாரி கர்சிவ் ஃபாண்ட்லாம் இங்க யூஸ் பண்ணக்கூடாது. தட்ஸ் a நாட் குட் பிராக்டிஸ் ஆஃப் யுஐ டிசைன். சொல்றது புரிஞ்சுதுங்களாம்மா? காட் இட்? காட் ஐடியா? ஸோ ஃபாண்ட்ட பொறுத்தவரையும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். பார்த்து தான் யூஸ் பண்ணணும். நீங்க தப்பா போட்டாலும் அது பிரச்சனையாயிடும். கரெக்ட்டா போடாம விட்டாலும் விஷுவலி அப்பீலிங்கா இருக்காது. ஓகே. தென் ஃபைனலி கம்மிங் பேக் டூ விஷுவல் ஹைரார்கி. விஷுவல் ஹைரார்கின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிசைன்ல எதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்? இப்ப நீங்களே இங்க பார்க்குறீங்க. டிசைன்ஸ் பார்க்குறீங்க. ஓகே. இதுல அந்த டைப்போகிராஃபின்றத போல்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட்ல ரொபோட்டோ அண்ட் ஹெல்வெட்டிகா போல்ட் பண்ணியிருக்கேன். இந்த விஷுவல் ஹைரார்கிய போல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. மீதி இருக்கிற இந்த இந்த எஸ்டாப்ளிஷ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ன்றத ஹைலைட் பண்ணியிருக்கேன். இங்க இருந்தே தெரியுதா உங்களுக்கு எது அந்த ஹைரார்கின்னு சொல்லிட்டு, எதற்கு முக்கியத்துவம் குடுக்கணுமோ, அதுக்காக மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், விஷுவல் டிசைன போல்டு பண்ணணும். ஹைலைட் பண்ணணும். இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரொம்ப குட்டியா போட்டிருப்பாங்க. அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஷோ பண்ணா, உங்க பொருள யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால தான் என்ன பண்றாங்க, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரொம்ப குட்டியா போட்டிருக்குது. ஸோ விஷுவல் ஹைரார்கின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ப்பா. அதாவது டெக்ஸ்ட் அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கா இருந்தாலும் விஷுவல் ஹைரார்கி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே. ஸோ அதுல என்னென்னலாம் வச்சிருக்காங்க பாருங்க. ஸ்கேல், கான்ட்ராஸ்ட், டைரக்ஷன், பொசிஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதுல எதற்கு முக்கியத்துவம் குடுத்தா என்னுடைய ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இங்க பாருங்க. இதுல இருக்கு. இந்த டைட்டில், சப் ஹெட்டிங் இது குடுக்கும்போது எப்படி இருக்கு? ஆனா இந்த மாரி பிளைனா குடுத்தா நல்லா இருக்கா? ஸோ இது மாரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த மாரி ஹைரார்கின்னு ஒண்ணு இருக்குப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த YouTubeலாம் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கேப்ஷன்ஸ்லாம் பண்ணி போடுவாங்க. ஓகேவா? அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹைரார்கி பேஸ் தான் வொர்க் பண்ணுவாங்க. போஸ்டர் டிசைன் எல்லாத்துக்குமே இந்த ஹைரார்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைரார்கி இல்லாம நீங்க வொர்க் பண்ணீங்கன்னா, அது ஒரு பிளைனான டிசைன். வித் ஹைரார்கியோட வொர்க் பண்ணீங்கன்னா, அது ஒரு நீட்டான டிசைன். இத பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இத பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஸோ ஹைரார்கின்றது என்னன்னா, இந்த மாரி இப்படி இருந்த ஒரு விஷயத்த நல்லா ஹைலைட் பண்ணி சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. லோரம் இப்சம் ஒயிட் கலர் டெக்ஸ்ட் பேராகிராஃப் போட்டிருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்ட இந்த மாரி பார்க்கறதுக்கும், இத மாரி பார்க்கறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குது. இதுதான் சொல்றேன். விஷுவலி ஹைரார்கி. எதற்கு முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அத அப்பப்ப ஹைலைட் பண்ணி குடுக்குறது நல்ல விஷயம். ஸோ ஹெட்டிங், சப் ஹெட்டிங், பாடி அந்த மாரி தனித்தனியா பிரிச்சு நீங்க வொர்க் பண்ணணும். ஸோ ஃபாண்ட் அண்ட் விஷுவல் ஹைரார்கிய பத்தி ஐடியா கிடைச்சிருச்சு அப்டின்னா, விஹெச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். விஹெச். பெய்டு ஃபாண்ட் யூஸ் பண்ணா பிரச்சனை வருமா? கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஏன்னா உங்க ப்ராடக்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா, பே பே வாங்குறீங்கல்ல நீங்க. காசு காசு வாங்குறீங்கல்ல. அப்ப அந்த அந்த ஃபாண்ட் கவர்னுக்கு நீங்க காசு கட்டணுமா இல்லையா? அதனால கண்டிப்பா நீங்க காசு குடுத்து தான் வாங்கணும். நீங்க அதுக்கு ஏதாவது ஃப்ரீ ரிசோர்ஸா யூட்டிலைஸ் பண்ணிட்டு போறது நல்லது.
ஓகே, ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் இருக்கும். அதை ஏதாவது யூஸ் பண்ணீங்க. பெய்டு ஃபாண்ட்னா உங்க கம்பெனியே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் போலாமா? வெரி குட். சூப்பர். சோ விஷுவல் ஹைரார்கின்றத பார்த்தோம். இப்ப இதுலயே நீங்க பார்த்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பூட் சிம்பலுக்கு ஹைலைட் இருக்கு. இந்த என்டர் பாஸ்கோடுக்கு ஹைலைட் இருக்கு. நம்பர்ஸ்க்கு ஹைலைட் இருக்கு. மீதி எதுவுமே ஹைலைட்ல இல்ல. கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு வச்சுக்கங்க. சோ எது எனக்கு முக்கியமா தேவைப்படுகிறதோ, யூசருக்கு எது ஹைலைட்டவா காட்டணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் குடுக்கணும். ரிமைனிங் ஃபேக்டருக்கு குடுக்கக் கூடாது. இதான் விஷுவலி அப்பீலிங் வொர்க்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, டன். இப்ப அடுத்த செக்மென்ட்டா நம்ம பார்க்க போறது 5 UI டிசைன் பிரின்சிபல்ஸ் டூ ரிமெம்பர். அதாவது மறக்கவே மறக்கக்கூடாத 5 என்னது டிசைன் பிரின்சிபல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஆஸ் a UI UX டிசைனர் யூ வாண்ட் டு ஃபாலோ சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பா. இதுல வந்து யூ யூ கேனாட் கோ வித் யுவர் ஓன் திங். நீங்க உங்களோட ஓனா போக முடியாது. ஏன்னா யூசரோடைய மைண்ட் ஒரு சிலத்துக்குலாம் பேட்டர்ன் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், கால் வர பட்டன்னா பச்சை கலரு, கால் கட் பண்றதுனா சிவப்பு கலரு. ஓகே. இப்ப நான் புதுசா ஒரு மொபைல் ஃபோன் உருவாக்குறேன். அதுல மாத்தி குடுக்குறேன்ற பேர்ல சிவப்பு பட்டன் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, சாரி, சிவப்பு பட்டன் வைக்கிறதுக்கு அட்டெண்ட் பண்றதும், பச்சை கலர் பட்டன் வச்சா கட் பண்றதுக்கு நான் வச்சேன்னா, உங்க மைண்ட் வந்து எப்படி வொர்க் ஆகும்? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ். யூசர் வில் பி கெட் கன்ஃப்யூஸ்ட். எக்ஸாக்ட்லி. ஏன்? ஏன்னா, யூசர் பழகிடுச்சு. யூசரோட மைண்ட் வந்து பழகிடுச்சு. ஓகே. அப்போ யூசரோட மைண்டுக்கு தகுந்த மாரி தான் நீங்க வொர்க் பண்ணணும். அவங்களோட பேட்டர்னுக்கு தகுந்த மாரி தான் வொர்க் பண்ணணும். நீங்க புதுசா ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்றேன்ற பேர்ல, நீங்க பண்ணீங்கன்னா, உங்க ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறீங்க? கிடையாது. தே வில் செட் தட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பா இந்த ப்ராடக்ட். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ இந்த இன்டர்நெட் வேர்ல்டுல ஓகே, மெனி டிஃபரெண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் யுஐ பிரின்சிபல்ஸ். சோ அதுல 5 பிரின்சிபல் மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே. சோ ஜஸ்ட் நோட் இட் டவுன். விசிபிலிட்டி, கன்சிஸ்டன்சி, ஃபீட்பேக், பிரெடிக்டபிலிட்டி, லேர்னபிலிட்டி. ஓகே, மறுபடியும் நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. விசிபிலிட்டி, கன்சிஸ்டன்சி, ஃபீட்பேக் அண்ட் பிரெடிக்டபிலிட்டி அண்ட் லேர்னபிலிட்டி. ஓகே. இந்த 5 பிரின்சிபல்ஸ வந்து நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ ஹோப் யூ guys note it down. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி. சோ விசிபிலிட்டி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட்ல எந்த ஒரு விஷயத்த நீங்க ஷோகேஸ் பண்ண விரும்புறீங்களோ, எந்த ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ண விரும்புறீங்களோ, அது கிளியரா, அண்டர்ஸ்டாண்டபிளா உங்களோட இன்டர்ஃபேஸ்ல இருக்கணும். பீப்பிள் நீட் டு பி குயிக்லி லேர்ன் அண்ட் யூஸ் யுவர் ப்ராடக்ட் ஆர் வெப்சைட். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து யூடியூப் உள்ள படம் பார்க்கறதோ, இல்ல வீடியோ கேம் ஆடுறதோ யாராவது சொல்லிக் குடுக்குறீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு 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 5 வயசு பையன்லருந்து 10 வயசு குழந்தை வரையும், ஐ மீன் 10 வயசு பையன்லருந்து 5 வயசு குழந்தை வரையும், இன்னைக்கு வந்து கேம வந்து அப்படி ஆடுறாங்க. அது அவ்ளோ சிம்பிளிஃபைடா இருக்கிறதுக்கு காரணம் என்னது? விசிபிலிட்டீஸ். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, விசிபிலிட்டி. ஓகே.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. வெதர் இட் இஸ் அ கலர் ஆர் டைப்போகிராஃபி ஆர் பட்டன் ஆர் லொகேஷன், கீப் இட் சேம். அதாவது கன்சிஸ்டன்சின்றது என்னன்னா, சேமா இருக்கிறது. சேமா இருக்கிறது, சேமா இருக்கிறது. ஒரு பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க ஓப்பன் பண்ணி வைக்கிறத, அதே தம்ப் ரூல் தான் லாஸ்ட் எந்த பேஜ்ல வச்சாலும். கலரா இருக்கட்டும், ஃபாண்ட்டா இருக்கட்டும், டைப்போகிராஃபியா இருக்கட்டும், ஆல் த திங்ஸ் வில் பி சேம் அண்ட் லுக் அண்ட் ஃபீல். ஏன்னா, ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டேன்னா, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? இதே ஆப்ல கன்சிஸ்டன்சி இதே மாரி தான் இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. திடீர்னு நீங்க என்ன பண்றீங்க? வேற ஒரு பட்டன வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், யூசர் மே ஃபீல் நம்ம வேற ஏதோ ஒரு ஆப்க்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும். மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். சோ இந்த மாதிரியான விஷயங்கள அவாய்ட் பண்ணணும்னா, கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்டன்ட் ஃபேக்டர். சோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல என்ன நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களோ, பட்டன் சைஸ், ஃபாண்ட் சைஸ், பேராகிராஃப் சைஸ், உங்க மெனு எல்லாத்தையும் கடைசி பேஜ் வரையும் மெயின்டெயின் பண்ண கத்துக்குங்க. திடீர்னு வந்து ஒரு சைஸ் வந்து 12 வச்சிருப்பான். திடீர்னு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 14 வச்சிருப்பாங்க. திடீர்னு வந்து 18ன்னு வச்சிருப்பாங்க, 32 வச்சிருப்பாங்க. ஃபாண்ட், டைப்போகிராஃபி, பட்டன், லொகேஷன் இட்ஸ் ஆல் சேம் அண்ட் கன்சிஸ்டன்சி. புரிஞ்சுதா? காட் இட்? So consistency is important factor as a UI designer. ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கா கன்சிஸ்டன்சிய? ஸோ கன்சிஸ்டன்சி பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, CO அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபீட்பேக். உங்களோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கூட பேசணும்ப்பா. உங்க கூட பேசணும். நீங்க வொர்க் பண்ண அதுக்கு வந்து அது ரிப்ளை பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த 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 வந்து என்ன நடக்கும், அங்க ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அப்போ வாட் எவர் இட் இஸ் ஹேப்பனிங், த ஃபீட்பேக் நீட் டூ கம் ஃப்ரம் யுவர் மொபைல். நான் இன்புட் குடுக்குறேன். அதுக்கான அவுட்புட் அது சொல்லணும்னா, நான் அந்த மொபைல் ஃபோன தூக்கி போட்டுருவேன். அதாவது ஒண்ணும் இல்ல. நான் ஒரு பட்டன கிளிக் பண்றேன்னா, அத கிளிக் பண்றதுக்கான வைப்ரேஷன் கேட்கறது. வைப்ரேஷன் சத்தம் கேட்கறது இல்ல. வைப்ரேஷன் ஆகுறது. அந்த வைப்ரேஷனுக்கான சத்தம் கேட்கறது. டச் பண்றதுக்கான சத்தம் கேட்கறது. நான் ஒருத்தவங்களுக்கு காசு அனுப்புறேன். அப்ப டொடொடொய்ன்னு சத்தம் கேட்கறது. திஸ் அண்ட் ஆல் ஃபீட்பேக்ஸ். அப்போ உங்க பட்டன், உங்களுடைய கீபேட், உங்களுடைய ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு டிசைன்ல இருக்கிற விஷயங்கள் ரெஸ்பான்சிவா உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுது. உங்க கூட விளையாடுது, உங்க கூட பேசுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, தட் இஸ் ஃபீட்பேக். புரிஞ்சுதா? யூ காட் இட்? தட் இஸ் ஃபீட்பேக். ஸோ உங்களுடைய எல்லா ஆப்புமே ஃபீட்பேக் பண்ணிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஒண்ணு கிளிக் பண்ணுவீங்க, அதுக்கான ஆன்ஸர். நீங்க ஒரு விஷயம் கிளிக் பண்ணுவீங்க, அதுக்கான ஆன்ஸர். நீங்க ஒரு கிளிக் பண்ணுவீங்க, அதுக்கான ஆன்ஸர். இந்த மாரி வந்துகிட்டே இருக்கும். தட்ஸ் கால்ட் ஃபீட்பேக். காட் இட்? ஸோ உங்களோட ஆப்ல வர ஜிஃப் இமேஜ் சக்சஸ்ஃபுல்லி டன்னு அப்படின்றது, ஃபெயிலியர் வர்றது எல்லாமே ஃபீட்பேக் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஐ டிசைனருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபீட்பேக் பத்தி ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, FED அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஃபீட்பேக்.
எஸ். தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஃபீட்பேக் நீங்க குடுத்தா மட்டும் தான் என்னாலயும் ஃபீட்பேக்கா வொர்க் பண்ண முடியும். நீங்க அந்த ஃபீட்பேக் இன்புட் போடலன்னா என்னால வொர்க் பண்ண முடியாது. இப்ப நீங்க டைப் பண்றீங்க பாத்தீங்களா? தட் இஸ் ஆல்சோ ஃபீட்பேக். நான் மாட்டும் பேசிட்டே இருந்தேன்னா, கதை கேட்கிற மாரி கேட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க. உங்க மைண்ட்லயும் எதுவும் உட்கார போறது கிடையாது. எனக்கு இன்புட் பண்றீங்க, ரெஸ்பான்சிவா மெசேஜ் பண்றீங்கன்னா, யூ பீப்பிள் ஆர் ஆக்டிவ்லி வாட்சிங் மை செஷன் அப்படின்றது எனக்கு தெரியும். அதான் அந்த ஃபீட்பேக். நான் இப்ப உங்ககிட்ட டைப் பண்ணுங்கன்னு சொல்றது எல்லாம் அந்த ஃபீட்பேக்குக்காக தான். ஓகே. அடுத்து பிரெடிக்டபிலிட்டி. அதாவது பிரெடிக்டபிலிட்டினா, உங்களோட டிசைன் நான் நான் வொர்க் பண்ற ஒரு ஆப், நான் யூஸ் பண்ணிட்டு ஆப், நான் சொல்றதெல்லாம் கேக்குதுன்ற அந்த ஒரு பிரெடிக்ஷன். ஓகே. அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ற பிரெடிக்ஷனோட இருக்கிறது. அதே மாரி கால் டூ ஆக்ஷன்ஸ். கால் டூ ஆக்ஷன்னா இந்த லாகின் பட்டனு, சைன் அப், பே அப்படின்னு இருக்குல்ல. அதுக்கு பேரு சிடிஏன்னு சொல்லுவாங்க. என்னது? சிடிஏ. சிடிஏன்னா என்னது? கால் டூ ஆக்ஷன். Predictably means designs the interfaces so that user knows the forecast of the following action. நான் இப்போ அடுத்தடுத்து என்னென்னலாம் போக போறேன்றது எனக்கு முன்கூட்டியே தெரியுது. I can understand. I can able to predict what is going to happen next. அதெல்லாம் எனக்கு தெரியுதுன்னா, that is called predictability. யூசருடைய மைண்ட் வந்து ஏதோ கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல இல்ல. அடுத்து என்ன போக போகுது, என்ன நடக்க போகுதுன்றதுக்கான கிளாரிட்டி எனக்கு கிடைக்குது. அந்த கிளாரிட்டிய நீங்க யூசருக்கு என்ன பண்ணிட்டே இருக்கீங்க? சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எது மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுடைய டிசைன் மூலியமா சொல்லிட்டே இருக்கீங்க. தட் இஸ் கால்ட் பிரெடிக்டபிலிட்டி. பிரெடிக்டபிலிட்டினா, எனக்கு யூசரா பார்க்கும்போது, அடுத்து என்ன ஆகப் போகுதுன்றது எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிரும் ஸ்க்ரீன பார்க்கும்போது. ஓகேவா? சோ பிரெடிக்டபிலிட்டி அப்படின்றத பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா, பிஇ அப்படி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். பிஇ பிரெடிக்டபிலிட்டி. பிஇ. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ யுஐ டிசைனிங்ல இந்த மாரி டீட்டெயிலா யாரும் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புதுசாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நான் எடுக்கிறது ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சுன்னா, தயவு செய்து கூகுள் பண்ணி பாருங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். இத விட சிம்பிளா யாரும் தமிழ் எடுக்க மாட்டாங்க. என்ன விட சிம்பிளா இன்னும் எடுக்கிறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க. நான் தயவு செய்து அவங்களோட ஃபேனா மாறிடுறேன். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னபிலிட்டி. உங்களோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீவியஸ் டிசைன்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்கும். அதாவது நான் சொன்னேன்ல பச்சை கலர், சிவப்பு கலர்ன்ட்டு. அது ஆல்ரெடி லேர்ன் பண்ணி வச்சுக்கிச்சு. நீங்க இப்ப புதுசா ஒரு விஷயத்த போய் உருவாக்குனீங்கன்னா, உங்க மைண்ட் வந்து ஒத்துக்காது. டிசைன் எடுத்துக்காது. ஐயோ! என்ன டிசைன் கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்போ யுவர் மைண்ட் ஹாஸ் பீன் பேட்டன்ட் இன் சம் ஆஃப் த வே. ஓகே. Learnability is how you create an accessible interface that user understand. ஒரு ஈஸியான இன்டர்ஃபேஸ, அக்சஸிபிளான இன்டர்ஃபேஸ நீங்க டிசைன் பண்ணும்போது, உங்க மைண்ட் அத பேட்டர்ன் பண்ணிக்கொள்ளும். சொல்றது புரிஞ்சுதா? உங்க மைண்ட் என்ன பண்ணும்? அத பேட்டர்ன் மைண்ட் பண்ணிக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் Facebookல போம்போது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் YouTubeல வரும்போது தான் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா? Figmaக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது தான் கஷ்டமா இருக்கும். அப்புறம் போக, போக உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா? கிடையவே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது மட்டும் தான் டிஃபிகல்ட்டு. அதுக்கப்புறம் பாக்க, பாக்க, பாக்க என்ன ஆயிடும் உங்க மைண்டு? ஈஸியா லேர்ன் பண்ணிக்கும். சொல்றது புரிஞ்சுதா? திஸ் இஸ் லேர்னபிலிட்டி. உங்க மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது மட்டும் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ணும். ஆனா, செகண்ட் டைம் வர, வர ஈஸியா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஆனா, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? யூ வாண்ட் டூ டிஃபைன் அ அக்சஸிபிள் இன்டர்ஃபேஸ். காட் இட்? So, as a UI UX designer, you want to create a intuitive interface for successful UI design. அதாவது நீங்க மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. அவன எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அவன்கிட்ட ஆப் குடுத்தீங்கன்னா அவனே பயன்படுத்தணும்.
இதுதான் லேர்னபிலிட்டிக்கான விஷயம். புரிஞ்சுதா? நான் ஒரு ஆப் பண்ணேன். ஆக்சுவலா டிரைவருங்களுக்கான ஆப் பண்ணேன். ஓகேவா? அதாவது லைக் லாஜிஸ்டிக்ல ஓட்டுற டிரைவருங்களுக்கு. அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. தே டசன்ட் நோ ப்ராப்பர் எஜுகேஷன் அவங்ககிட்ட இல்ல. ஓகேவா? இவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு கமாண்ட சொல்ல, சொல்ல அவங்க இன்புட் போடணும். ஆப்ல போடணும். ஆனா, அது எப்படி போட வைக்கிறதுன்றது ரொம்ப கன்ஃப்யூசிங்கான ஒரு ஆப் வந்துச்சு என்கிட்ட. நான் யுஐ, யுஎக்ஸ் டிசைன்ல ஒரு ப்ராடக்ட் வொர்க் பண்ணும்போது. அப்போ, இப்போ இந்த 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 லாஜிஸ்டிக் கம்பெனி என்ன பண்ட்டாங்க, டிரைவர் எல்லாரையும் கூப்ட்டு, "உங்களுக்கெல்லாம் எது வந்து கரெக்ட்டா ஞாபகம் வரும்?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த டிரைவருங்கள சொல்லியிருக்காங்க, "நம்பர்ஸ் தான் சார் எங்களுக்கு வந்து ஞாபகம் வர்ற விஷயம். லாங்குவேஜ விட நம்பர் எங்களுக்கு ரொம்ப புடிக்கும். நம்பர் தான் எங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்போ 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு அந்த மைண்டுக்கு ஏத்த மாரி பேட்டர்ன் பண்ணி, 1 குடுத்தா என்ன நடக்கும்? செகண்ட் குடுத்தா என்ன குடுக்கும்ன்னு சொல்லிட்டு, 1, 2, 3 மட்டுமே வச்சுலாம் நாங்க ஆட் பண்ணி குடுத்தோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேஸ் ஸ்டடி ஆக்சுவலி. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு மாதிரியான லேர்னபிலிட்டி பேட்டர்ன் இருக்கும். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க டிசைன் பண்ற மாரி இருக்கும். ஸோ இன்னைக்கு யுஐ பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுவரையும் எவ்வளோ விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்களோ, அது எல்லாத்தையும் நோட் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஸோ லேர்னபிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். யூசருக்கு ஏத்த மாரி லேர்ன் பண்ணிக்கிட்டு வொர்க் பண்ணணும். ஓகே. அடுத்து உங்களுடைய யுஐ ஸ்கிரீன்ஸ் இருக்கு இல்லையா? அதுல என்னென்ன மாரியான முக்கியமான ஸ்கிரீன்ஸ்லாம் நீங்க டைப் பண்ணணும்? அதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளாஷ் ஸ்கிரீன். ஃபிளாஷ் ஸ்கிரீன்னா நத்திங் பட் ஃபர்ஸ்ட் உங்களோட லோகோ ஒண்ணு வரும். YouTubeல ஓப்பன் பண்ண உடனே ஸ்வைன்னு ஒரு லோகோ வந்து போகும் பார்த்திருக்கீங்களா? தட் இஸ் ஸ்பிளாஷ் ஸ்கிரீன். அண்ட் தென் லாகின் அண்ட் புரொஃபைல் ஸ்கிரீன், ஹோம் ஸ்கிரீன், மெனு ஸ்கிரீன், ப்ராடக்ட் ஸ்கிரீன், கேட்டலாக் ஸ்கிரீன், செக்கவுட் ஸ்கிரீன், ஃபீட் ஸ்கிரீன். இந்த மாரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. இத விட இன்னும் அதிகமா கூட இருக்கு. நான் போட்டது ஜஸ்ட் ஒரு 7 தான். காட் இட்? காட் இட்? இதுவரையும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சுச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இதுவரையும் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்து இன்னொன்னு இருக்கு. ஓகே. ஸ்கிரீன் அனாட்டாமின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்கிரீன்ஸ் எப்படி டிஃபைன் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸ்கிரீன் அனாட்டாமின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கிரீன எப்படி டிஃபைன் பண்றது சொல்ட்டு. மேல இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த 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 டேட்டு, டைமு, வைஃபை சிம்பல், பேட்டரி சிம்பல் இருக்குல்ல, அதற்கு பெயர் என்னது? ஸ்டேட்டஸ் பார். இந்த கீழ இருக்கு பாருங்க. வாட் இஸ் யுவர் இமெயில் இருக்கு இல்லையா? இதற்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டர். ஓகே. அதுக்கு அடுத்து இருக்கிறது சர்ச் பாக்ஸ். இந்த மாரி உங்களுடைய ஸ்கிரீன்ஸ வந்து நீங்க என்ன பண்ணணும்? பிரிக்கணும். 80 பிக்சல், 90 பிக்சல், 16 பிக்சல் சொல்லிட்டு. இதெல்லாம் நான் எங்க ப்ரோ தெரிஞ்சுக்கலாம்? அந்த ஸ்டாண்டர்ட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய Google மெட்டீரியல் டிசைன்ல போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. பட்டன்ஸ், டெக்ஸ்ட் ஃபீல்ட், செக் பாக்ஸஸ், ரேடியோ பட்டன், டிராப் டவுன் லிஸ்ட், பாக்ஸஸ், லிஸ்ட் பாக்ஸஸ், டாக்கிள், டேட் அண்ட் ஃபீல்ட், நேவிகேஷனல் நேவிகேஷனல் காம்போனன்ட்ஸ், பிரெட் கிரம், ஸ்லைடர், சர்ச் ஃபீல்ட், பேஜினேஷன், ஸ்லைடர், டாக்ஸ், ஐகான்ஸ். இந்த இதெல்லாம் வந்து காம்போனன்ட்டோட நேம்ஸு. கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். கோ அண்ட் டூ த ரிசர்ச் யூ வில் கெட் ஐடியா. ஓகே. திஸ் இஸ் பட்டன் அனாட்டமி. ஸோ திஸ் இஸ் பட்டன் ஐகான் பட்டன் வித் டெக்ஸ்ட். ஓகே. ஐகானுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் குடுக்கணும், சைட்ல எவ்வளோ ஸ்பேஸு, ரைட்ல எவ்வளோ ஸ்பேஸு, அப்ல எவ்வளோ ஸ்பேஸு, கீழ எவ்வளோ ஸ்பேஸு. எல்லாத்துக்கும் பேடிங் சொல்லுவாங்க. டாப் பேடிங், பாட்டம் பேடிங், ரைட் பேடிங் அண்ட் லெஃப்ட் பேடிங். பார்டர் வைக்கணும்னா வைக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படிலாம் டிசைன் பண்ணணுன்றத நீங்க நீட்டா கத்துக்கிட்டு டிசைன் பண்ணா மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். நீங்க சும்மா பார்த்துட்டு ரேண்டமா டிசைன் பண்றது கிடையாது யூஐ டிசைன். காட் இட்? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னைக்கு செஷன் என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க? உங்களோட ஃபீட்பேக்க அழகா அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து டே 5த் செஷன் யூஐ பத்தி கம்ப்ளீட்டா ஒரு கிளான்ஸ் குடுத்துருக்கேன். ஓகே. யூஐனா என்னன்றதுக்கான ஒரு பிரீஃப் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நீங்க மேற்கொண்டு ஒரு ரிசர்ச் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மெனி திங்ஸ். ஓகே. ஸோ ஹவ் வாஸ் த செஷன் கைஸ்? செஷன் எப்படி போச்சு? செஷன் எப்படி இருந்துச்சு கைஸ்? உங்களோட ஃபீட்பேக் போடுங்க பார்க்கலாம். ஓகே கைஸ். அட்டெண்டன்ஸ் லிங்க் நான் போட்டிருக்கேன். ப்ளீஸ் fill your attendance here. Okay. Yes. So thank you guys. Thank you for your valuable participation. Okay. Yep. We'll connect tomorrow, guys. Okay, wa? So I'm feeling very tired right now. So உங்களுக்காக இந்த செஷனை முடிச்சிட்டேன் 1 ஹவர்ல. ஸோ ப்ளீஸ் உங்களோட அட்டெண்டன்ஸ் இங்கே போட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட். லவ் யூ கைஸ். லவ் யூ ஸோ மச். பாய்.